இன்னைக்கு காலையிலே நம்ம ஊரில் நல்ல சாரல் மேகமாக இருக்குது. ஆனால் வெயிலும் வர ஆரம்பிச்சிட்டு தர ஃபுல்லாகவுமே மழை ஈரம் இருக்குது. நேற்று நாய்க்கு வச்ச சாப்பாடு நாய் சாப்பிடாம இருந்துருக்கு, வாத்து சாப்பிட்டுட்ருக்கு. ரஷ்யன் கேட்டு வெயிலுக்கு வார்ம் அப் பண்ணிகிட்ருக்கு. டாக் இன்னும் நம்மளோட டாக் இன்னுமே ஃப்ரீ ஆகலை, ஃப்ளோரில் படுத்த டாக்கு. மழை காலத்தில் பண்ணையோட நிலமை அப்படி இருக்கும். மழை இன்னுமே பெய்யலை. நம்மளோட சண்டைக்கோழி ப்ரீடிங் செட்டு. சேவல் எங்கேயோ இருந்துக்கா. கோழிகளை கிருப்பில் எதுவும் கலைக்குதா? கோழி எல்லாமே வெளியே சுத்த போயிட்டு வான்கோழி வாத்து எதையுமே காணும். ஏன்னா இந்த மழை பெஞ்ச உடனே ஈரத்தில் மேலே மண்ணில் நிறைய பூச்சி மேலே வந்திருக்கும். அதை சாப்பிட்றதுக்காக எல்லாமே மேய்ச்சலை தான் நோக்கி போகும். நம்மகிட்ட இங்கே பண்ணையில் சாப்பாடை சாப்பிட விரும்பாது. நம்மளோட பிளாக் ஃபீமேல் நல்ல சினை ஆகிட்டு 2 மாதம் தாண்டி. கோழி குஞ்சுகள் தான் ப்ரூடிங்கை விட்டு வெளியே எடுத்த குஞ்சு குளிருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெக்கை தொங்கப்பட்டுருக்கா இல்லை நல்லா ஹெல்தியாக தான் இருக்காங்க. குளிரில் கொஞ்சம் வதங்கி தான் நிற்குது. ஒரு குஞ்சு ரெக்க தொங்க விட்டேன், கருப்பு தொங்க விட்டுட்டா அது நம்மளோட ஏவியரி பேர்ட்ஸ்லேயும் எல்லோரும் ஃபீடிங் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஒரு குஞ்சு இறங்கியிருக்க, குஞ்சு இருக்குது பாருங்கண்ணா. குஞ்சு மட்டும் ப்ளஃபியாக இருக்குது கொஞ்சம். அண்ணா பேரண்ட் பெரிய குருவி எதுவுமே மழைக்கு அஃபெக்ட் ஆகலை. எல்லாமே நல்லா ஜாலியாக இருக்குது. பட்டன் குயில்ஸை காணும். எல்லாம் நான் வெயிலுக்கு மேலே வந்து உட்காந்து ஃப்ரீ பண்ணுவேன். மல்பரியில் நிறைய காய் காய்ச்சிருந்து சூப்பர். எப்படி பார்த்தீங்களா? நான் அந்த பிளாக் ஆனது தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். காலையிலே நல்ல ஃப்ரூட் கிடச்சிருக்கு. மல்பரி நம்மளோட கான்செப்டே டெய்லி ஏதாவது ஃப்ரூட்ஸ் நம்ம மரங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கணும். சப்பாத்தி கல்லையும் நிறைய பழம் இருக்குது. நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா நம்மளோட மருத மரம், அரச மரத்தெல்லாம் ஆடு கடிச்சிருந்து இந்த சாரலுக்கே நீ அது தடுக்குதான் பார்க்குறதுக்கு. புளிய மரம் அச்சோ, மூங்கில் கருகி வெயிலாம் நிற்குது. தண்ணி ஊற்றிருக்க மாட்டாங்க போல இருக்கு. ஆனால் இந்த மழை மண்ணில் எவ்வளோ இங்கே பாருங்கள், இவ்வளோ ஆழம்தான் போயிருக்கு. அதுக்கு கீழே ஈரம் இல்லை.
உறிஞ்சி தான் மண்ணிலே ஈரம் போயிருக்கு. இதுக்கு இந்த மூங்கில் தப்பிச்சு வளருமான்னு தெரியல. தண்ணி ஊற்றாமல் போட்டிருக்காங்களே. ஆனால் நம்ம நீர் மருது திரும்ப தடுத்துருக்கு. ஆடு கடித்தாலும் நான் வளருவேண்டான்னு வளருது. நீர் மருது ஆசிய கண்டத்திலே ரொம்ப பெருசாக அந்த மருத மரம் தான் வளரும். அரச மரம் காஞ்சிருக்கு. ஆடு கடித்தாலே மரங்கள் இப்படி தான் அஃபெக்ட் ஆகும். ஆலமரம் ஓரளவு வளர்ந்துருக்கு. ஆடு கடித்தாலும் மேலே பரவாயிரான்ட்டு. என்ன தான் நம்ம வேலையை அடைச்சிருந்தாலுமே ஆடு எப்படியாவது பூந்து வந்துடும். சப்பாத்தி கல்லி நிறைய சப்பாத்தி கல்லி வச்சுருப்போம். நம்ம வேலி ஃபுல்லாகவுமே ஃப்யூச்சரில் சப்பாத்தி கல்லி போலாம். நம்ம தோட்டத்துலேருந்தே நிறைய சேல் பண்ணலாம். நிறைய சப்பாத்தி கல்லி வச்சுருக்கோம். தாழ்பூம் நொச்சி நம்ம கின்னி பக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கின்னி பக்கு ஹெட்ஜாக்கெலாம் குளிருக்கு சுருண்டு இருக்கும். நம்மளோட பூந்தோட்டம் மட்டும் அப்படியே கிராஸ் பெட்டு புல் விரித்த மாதிரி ஜம்முன்னு கொத்து கொத்தா பூவோடு அப்படியே அழகாக இருக்கும். நம்மளோட சாமி பக்கத்தில் இந்த ஏரியாவை மட்டும் பூந்தோட்டத்துக்காக விட்டுருவோம். நம்மளோட ஆண் குதிரை கலிசோட எவ்வளோ கிட்ட உட்காந்துருக்கு. நம்மளோட ஜம்போ கலரேஷன்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பெண் குயின் அப்புறம் நான் அந்த ப்ளஃபியாக தான் இருக்குது. மழைக்கு கொஞ்சம் டல்லாக தான் செய்யுது. பேர்ட்ஸு நான் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்து திடீர்னு ஒரு சாரல் வந்ததும் ஆனால் கொஞ்சிக்கு ஃபீடிங் பண்ணுறது பேரண்ட் ஃபீடு பண்ணுறது வரேன். பட்டன் கோயில் முட்டை உடஞ்சிருக்கு. கரையம் எடுத்து சாப்பிடுது பாருங்க. பரவாயில்ல, அதுங்களுக்காக கரையம் வந்திருக்கு இந்த மழை. பால் கறக்காமல் அதை கண்ணு குட்டி கொண்டு விட்டாச்சு. நல்லா சேட்டை பிடிச்ச காலம். ஹெட்ஜாக்கு ஃபுல்லாக சுருண்டாச்சு. இன்னைக்கு இது ரொம்ப நாளாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. என்னைக்கு தான் குட்டி போடும் தெரியல. வெயில் வந்துட்டு இனி எல்லாமே கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிரும்.